ஒரு மாணவனின் வெற்றிக்கு பாட அறிவு மட்டும் போதுமா? தன்னை வெளிப்படுத்தும் திறன், பிறருடன் இணைந்து செயல்படும் திறன், பிரச்சனைகளை எதிர்கொள்ளும் மனப்பக்குவம், முடிவெடுக்கும் திறன், இவை அனைத்தும் அவனது எதிர்காலத்தை வடிவமைக்கும் முக்கிய திறன்கள். இந்த தேவையை உணர்ந்து பள்ளி மாணவர்களின் கல்வியோடு அவர்களின் தனித்திறன்களையும் வளர்க்கும் நோக்கில் தமிழ்நாடு அறக்கட்டளை மென்திறன் மேம்பாட்டு பயிற்சிகளை முன்னெடுத்து வருகிறது. வகுப்பறை என்பது பாடங்களை மட்டும் கற்றுக்கொள்ளும் இடமல்ல, அது வாழ்க்கையை எதிர்கொள்ள தயாராகும் இடம். எப்படி பேசுவது, எப்படி கேட்பது, எப்படி ஒரு குழுவோடு இணைந்து செயல்படுவது, எப்படி பிரச்சனைகளை அணுகுவது, எப்படி நம்பிக்கையுடன் முடிவெடுப்பது, இத்தகைய கேள்விகளுக்கான விடைகளை அனுபவத்தின் வழியாக மாணவர்கள் கற்றுக்கொள்கிறார்கள். நேற்று வரை வகுப்பறையின் கடைசி வரிசையில் அமைதியாக இருந்த ஒரு மாணவன் இன்று அனைவரின் முன்னிலையிலும் தன் கருத்தை தைரியமாக பகிர்கிறான். அந்த மாற்றம்தான் மென்திறன் பயிற்சியின் உண்மையான வெற்றி. தனியாக வெற்றி பெறுவது மட்டுமல்ல, மற்றவர்களோடு இணைந்து வெற்றி பெறுவதும் வாழ்க்கையின் முக்கியமான தரம். குழுப்பணி, தலைமைத்துவம், பிறரின் கருத்தை மதித்தல், பொறுப்பை ஏற்றுக்கொள்ளுதல், இவை அனைத்தும் மாணவர்களின் அன்றாட செயல்பாடுகளின் வழியாக வளர்க்கப்படுகின்றன. சரியான பதிலை சொல்வதை விட சரியான கேள்வியை கேட்க கற்றுக்கொள்வதும் முக்கியம். சிந்திக்க, கேள்வி கேட்க, மாற்று கருத்தை ஏற்றுக்கொள்ள, பிரச்சனைகளுக்கு புதிய தீர்வுகளை தேட மென்திறன் பயிற்சி மாணவர்களின் சிந்தனை பரப்பை விரிவுபடுத்துகிறது. இன்று பள்ளியில் கற்றுக்கொள்ளும் இந்த திறன்கள் நாளை கல்லூரியிலும், பணியிடத்திலும், சமூகத்திலும், வாழ்க்கையின் ஒவ்வொரு நிலையிலும் அவர்களுக்கு துணை இருக்கும். மென்திறன் என்பது பாடம் அல்ல, அது ஒரு வாழ்வதற்கான திறன். கல்வி என்பது ஒவ்வொரு குழந்தைக்கும் கிடைக்க வேண்டிய வாய்ப்பு. அந்த கல்வி அறிவை மட்டும் வழங்காமல் திறனை வளர்த்து தன்னம்பிக்கையை உருவாக்கி எதிர்காலத்தை எதிர்கொள்ளும் ஆற்றலை அளிக்க வேண்டும். இந்த எண்ணத்தோடு மாணவர்களின் கல்வி பயணத்தில் துணை நிற்கிறது தமிழ்நாடு அறக்கட்டளை. எதுக்கும் பயப்படக்கூடாது, ஆப்பர்ச்சுனிட்டிஸை யூஸ் பண்ணிக்கணும், பயிற்சி விடாமுயற்சி செய்யணும், நம்மளோட வேல்யூவை நம்மளே குறைச்சி எடை போடக்கூடாது, ஸ்மார்ட்டா யோசிக்கணும், இலக்குகளை பெருசா வச்சுக்கணும், கம்யூனிகேஷன் ஸ்கில், அப்புறம் டைம் மேனேஜ்மெண்ட் பற்றிலாம் எங்களுக்கு சொன்னாங்க. அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதை நான் என்னோட லைஃப்பில் இனிமே நடைமுறைப்படுத்தணும். முயற்சி செய்யணும், விடாமுயற்சி செய்யணும், பயிற்சி செய்யணும், ஒழுக்கமாக இருக்கணும், நம்மளுடைய லட்சியத்தை பெருசாக வச்சுக்கணும், நம்மளுடைய வேல்யூவை குறைச்சி இட போடக்கூடாது. இந்த கிளாஸ் எனக்கு ரொம்பவே மோட்டிவேஷனாக இருந்துச்சு. இந்த கிளாஸில் நான் கற்றுக்கிட்டதை இனிமேல் என்னுடைய வாழ்க்கையில் பின்பற்றிருக்கேன். இதில் நம்மளோட வேல்யூவை நம்மளே குறைச்சி இடப்படக்கூடாது. ஒழுக்கத்தை பற்றி சொன்னாங்க, டைம் மேனேஜ்மெண்ட் பற்றி சொன்னாங்க, கம்யூனிகேஷன் ஸ்கில்லை பற்றி சொன்னாங்க. நல்லா ஜாலியாக கிளாஸ் போச்சு, போர் அடிக்காமல் நடத்துகிறாங்க. என்ன டவுட்டாக இருந்தாலும் கிளியர் பண்ணாங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டாக போச்சு. ஆக்டிவிட்டி நிறையா, கேமு, ஃபன்னாக நல்லா போச்சு. 2 நாளும் நிறையா இது கற்றுக்கிட்டோம். நம்மளோட ஸ்கில்லெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த இதில் 2 நாளில் நல்லா போச்சு. மென்திறன்னா என்ன அப்படிங்கிறதையும் கற்றுக்கிட்டோம். அதாவது நமக்குன்னு ஒரு தனி திறமை இருக்குது, அதையும் நாங்கள் கற்றுக்கிட்டோம். ஒருத்தவங்களோட நம்ம கம்பேர் பண்ணக்கூடாது, நமக்குன்னு ஒரு தனி திறமை இருக்குது, அதை வெளிப்படுத்தணும் இந்த கிளாஸில். அப்புறம் சாரு, இளங்கோ சாரு, வெங்கடேசன் சாரு செம்மையாக கிளாஸ் நடத்துனாங்க. எங்களுக்கு சூப்பராக புரிஞ்சிச்சு. ஆக்டிவிட்டி மூலமாகவும் புரிய வச்சாங்க. நம்மளுடைய வேல்யூ எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது, நம்மளுக்கு கிடைச்ச வாய்ப்பை எப்படி விடாமல் பயன்படுத்திக்கிறது, அதெல்லாம் பற்றி பார்த்தோம். இதெல்லாம் சும்மா வாயால் மட்டும் டீச் பண்ணாமல் எங்களுக்கு ஒரு ஆக்டிவிட்டி வச்சு இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போனாங்க. 2 டேஸ்லேயே எங்களுக்கு எப்படி போச்சுனே தெரியல. அதில் எனக்கு ரொம்ப பிடிச்சது பலூன் எக்ஸ்பெரிமெண்ட் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதாவது எல்லாருக்குமே ஒரே டைம் ஒரே மாதிரியான நாள் தான் இருக்குது. அதை நம்ம எப்படி பயன்படுத்திக்கிறோம் அப்படிங்கிறதா இருக்குது. நம்ம ஒரு வெற்றிக்காக போராடிட்டே இருக்கோம்னா, முயற்சி செஞ்சு வெற்றி அடைச்சிட்டோம்னா அதோட தோல்வி அடையாமல் நம்ம திருப்பி விடாமுயற்சி செஞ்சு அந்த வெற்றியை தக்க வச்சுக்கணும். இந்த கிளாஸ் ரொம்ப நல்லா ஜாலியாக தான் இருந்தது. இங்கே இந்த சாருங்களும் நல்லாவே நடத்துனாங்க, ஜாலியாக தான் போச்சு. இல்லை நான் என்னென்ன கற்றுக்கிட்டேன்னா, ஒழுக்கம், டைம் மேனேஜ்மெண்ட், கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ், நான் பல கற்றுக்கிட்டேன். இதுலேருந்து நான் என்ன தெரிஞ்சுக்கிட்ட வரேன்னா, டைம் மேனேஜ்மெண்ட்டில் நம்ம ஒரு விஷயத்த பண்ணோம்னா ஃபஸ்ட்டே செஞ்சிடணும், சுற்றி வளைக்கக்கூடாது அப்படிங்கிறத நான் இது பண்ணிக்கிட்டேன். அதில் ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா, கதை எழுத சொன்னாங்க. நாங்களும் எல்லாருமே
எதையும் பார்க்காம நாங்களே கதை எழுதினோம். அது எங்களுக்கே ரொம்ப சந்தோஷமா இருந்தது. எங்களோட திறமையை வெளிக்கொண்டு வந்தாங்க அவங்க. நாங்கள் எழுதின கதையெல்லாம் எப்படி சொல்றது, அவங்க வந்து நாங்கள் எழுதின கதையை ரொம்ப பாராட்டினாங்க. அது வந்து ரொம்ப பெருமையா இருந்தது. எங்களுக்கே இவ்வளோ திறமை இருக்கு, நாங்களும் இப்படி கதை எழுதலாம் அப்படின்னு நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டதே அவங்க மூலியமாக தான். அதனால நான் அவங்களுக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த தமிழ்நாடு ஃபவுண்டேஷனுக்கும் ரொம்ப நன்றி.